ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். திரும்ப நம்ம இதை இறக்கி வச்சுட்டு அதுக்கு தனியாக ஒரு முட்டை, கொஞ்சமாக மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுக்கலாம். அந்த மிளகுத்தூள் நுணுக்குனதை நம்ம முட்டையில் போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். திரும்ப நான் கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சப்பாத்தி இது மாதிரி உருட்டிட்டு மேலே அந்த அப்ளை பண்ண முட்டையும் இதையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு சப்பாத்தி எடுத்து அது மேலே நம்ம அதே மாதிரி அந்த முட்டையும் மிளகையும் அப்ளை பண்ணிவிட்டு அதை மேலே வச்சு மடிச்சிடலாம். அது மேலே வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புதினாவும் மல்லியும், அதை அதே மாதிரி அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். தூவிக்கிட்டு நம்ம இன்னொரு சப்பாத்தி எடுத்து அதில் கடைசியாக மீதம் உள்ள முட்டையால் அந்த இதை அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை நம்ம புதினா பக்கம் இருக்கிற சைடு கவுத்து வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சைடுமே அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்தோன்னா சாண்ட்விச் ரெடிங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.